ஜெபம் பண்ண கடவோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எங்கள் அருகிலே இருந்து கொண்டு, எங்களுடைய சமீபத்திலே இருந்து கொண்டு, ஆண்டவரே எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்றவரே, தகப்பனே நீ நல்லவராகவும் வல்லவராகவும் கிருபை உள்ளவராகவும் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றீரே. நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். விசேஷமாக இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே காலை வேளையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பாடல்களை பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுதும் தகப்பனே, இன்னும் உடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆராயும் பொழுதும் தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நாங்கள் வைக்கும் பொழுது ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக தகப்பனே, ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவு வரை உடைய அன்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கின்றோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுத நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 123வது பாடலை பாடுவோம். பாமாலையன் 109வது பாடல், மரிக்கும் மீட்பர் ஆவியும் வதைக்கப்பட்ட தேகமும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 123வது பாடல். ஜெபம் பண்ண கெடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரமண்டலங்களில் இருக்கிற
வருவதாக, ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று நாங்கள் அப்பத்தை வைக்கப்பட்டாலும் எங்களுக்குமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னுடைய குண்டகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 50ஆம் சங்கீதம். சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவரெல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். யாவரும் இணைந்து வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அமர்ந்து கொள்வோம். பொதுவான வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள்.
போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேத்தியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 12 அவளோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தங்களுக்கு அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த உட்காருங்கள். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனமானது
சங்கீதம் 147 சங்கீதம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாக இரக்கமாக புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்திலையும் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆசிரியக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் ஈவாக இரக்கமாக புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிற சுவாமி. ஆகவே எங்களுடைய உள்ளமானது உமக்குள்ளாக கலிகூறும்படியாக உதவிச்சிருக்கிற சுவாமி. இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம், எங்களை கொண்டு என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், அந்த நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக எங்கள் வாழ்வு அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் கருவிகளாக எங்களை எடுத்து மாற்றி அருள வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வாரத்திலும் திருமண்டலம் நமக்கு கொடுத்த திருவசனமானது 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனம். கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் ஆதரவற்றோருக்கு ஒருவேளை காலை உணவு வழங்கி வருகின்றோம். ஒருவேளை காலை உணவுக்கு ஆகும் செலவானது ரூபாய் 3000. இந்த ஆதரவற்றோர் என்பவர்கள் பஸ் ஸ்டாண்டுகளிலும் ரயில்வே ஸ்டேஷன்களிலும் இன்னும் தர்மம் எடுக்கின்றவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் ஒருவேளை காலை உணவு வழங்கி வருகின்றோம். ஒருவேளை காலை உணவுக்கு ஆகும் செலவானது ரூபாய் 3000. ஆகவே உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் போன்ற விசேஷித்த நாட்களிலே நீங்கள் இதற்காக கொடுத்து உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் நம்முடைய தமிழக அரசு அறிவிப்பின்படி வருகின்ற நாட்களிலே ஆராதனைகள் எப்படி நடைபெறும் என்பதனை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி உங்களுக்காக SMS மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் யாவரும் அதை கவனத்தில் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் நம்முடைய திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு அருணோதய பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு அருணோதய பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை அறிவியலும் வாழ்வியலும் என்ற சிறப்பு தலைப்பின் கீழாக கலந்தாய்வு கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை வியாதியஸ்தருக்கான சிறப்பு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வாலிபர்களுக்கான சிறப்பு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே மாலை வேளையிலே நடைபெறுகின்ற அந்த ஆராதனையிலும் நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஆலயத்திலே பாடகர் குழு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் உள்ள பாடகர் குழுவிற்காக உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாடகர் குழுவிற்காக புதிய அங்கி, புதிய கேசட் தைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு கேசக்கின் விலை ரூபாய் 4000. கிட்டத்தட்ட 35 பேர் நம்முடைய பாடகர் குழுவிலே இருக்கின்றார்கள். 35 பேருக்கு இந்த புதிதாக கேசட் தைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஆகும் செலவானது ரூபாய் 4000. ஆக மொத்தம் 35 பேருக்கு 1,40,000 ரூபாய் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் இதற்காக உதாரத்துவமாக நீங்கள் கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு குடும்பத்தின் சார்பாக நீங்கள் ஒரு கேஸுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது மிகவும் வசதியாக காணப்படும். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் இந்த பணிக்காக நீங்கள் உதாரத்துவமாக கொடுத்து உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதும் இந்த துதி ஆராதனை நடத்தி தரும்படியாக வந்திருக்கிற அருமையான நம்முடைய திருச்சபையின் வாலிப சகோதரர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுதும் இந்த துதி ஆராதனையை நம்மளுக்கு வழி நடத்தி தருவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்த லாக்டவுன் காலத்தில் ஒரு முக்கியமான கேள்வி நம்முடைய மனதில் இருக்கிறது. அநேகர் வாதை உன் கோடாரத்தை அணுகாது என்கிற வாக்கு தத்துவத்தை உங்களுடைய எஸ்எம்எஸில் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு அருமையான பாடலை பாட நம்முடைய வாலிபர்கள் வருகிறார்கள். வாக்கு பண்ணினவர் மாறிடார். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ அவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு அருமையான உற்சாகப்படுத்தின ஒரு பாடலை பாட இருக்கிறோம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாமதமானதோ வாழ்வினில் கலந்ததோ, காலங்கள் கடந்ததோ. தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம்
நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம ஆலயத்துக்கு சந்தோஷமாக வர்ற ஒரு வாய்ப்பு சில நேரங்களில் குறைகிறது. சில பேருக்கு அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போக முடியாத ஒரு சோகம் இருக்குது. இப்போ ஒரு பாட்டு பாட இருக்கிறோம். சோகமாக நாம் இருக்க காரணங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் ஆனந்தமாக ஆட்டம் போட ஒரே ஒரு காரணம் இருக்கிறது, அதுதான் இயேசு. இயேசுவோடு உள்ள உறவு தான் அந்த காரணம் என்று சொல்கிற ஒரு பாடல். இருக்க காரணங்கள் 1000, காரணங்கள் 1000. நோவடிக்க சாகடிக்க காரணங்கள் 1000, காரணங்கள் 1000. ஆனந்தமயாட்டம் போல ஒரே ஒரு காரணம், இயேசு மட்டும் காரணம், அவர் உறவு மட்டும் காரணம். சோகமாக நான் இருக்க காரணங்கள் 1000, காரணங்கள் 1000. நோவடிக்க சாகடிக்க காரணங்கள் 1000, காரணங்கள் 1000. ஆனந்தமயாட்டம் போல ஒரே ஒரு காரணம், இயேசு மட்டும் காரணம், அவர் உறவு மட்டும் காரணம். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப பெரியவர், உயிரோடு இருப்பவர், உதவி செய்ய வல்லவர். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப பெரியவர், உயிரோடு இருப்பவர், உதவி செய்ய வல்லவர். சோகமாக நான் இருக்க காரணங்கள் 1000, காரணங்கள் 1000. நோகடிக்க சாகடிக்க காரணங்கள் 1000, காரணங்கள் 1000. ஆனந்தமயாட்டம் போல ஒரே ஒரு காரணம், இயேசு மட்டும் காரணம், அவர் உறவு மட்டும் காரணம். இயேசு மட்டும் காரணம், அவர் உறவு மட்டும் காரணம். சோகமாக இருக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரணம் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்க, அது இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது அன்பு ஒன்றே ஒரு வழியாக இருக்கிறது. லவ் இஸ் த கீ டு எவ்ரிதிங் ஐ டூ. நான் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் அன்புதான் ஆதாரமாக இருக்கிறது, அன்புதான் வழியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவற்றின் ஆதாரமாக மூல காரணமாக இருக்கிறார் என்கிற சொல்லுகிற ஒரு கோரஸ். is the source of it all. Love is the key to everything I do. Jesus is the source of it all. Love is the key to everything I do. And Jesus is the source of it all. அன்பேவழி எல்லாவற்றிற்கும் இயேசுதானே ஆதாரமே. அன்பேவழி எல்லாவற்றிற்கும் இயேசுதானே ஆதாரமே. அன்பேவழி எல்லாவற்றிற்கும் இயேசுதானே ஆதாரமே. அன்பே வழி எல்லாவற்றிற்கும் இயேசுதானே ஆதாரமே. அடுத்த ஒரு அருமையான ஜெப பாடலை நம்ம பாட இருக்கிறோம். இது கிரஹாம் கென்ட்ரிக்ஸ் என்கிற ஒரு ஆங்கிலேய பாடலாசிரியர் எழுதின பாடல். ஷைன் ஜீசஸ் ஷைன் என்கிற ஒரு பாடல். இந்த பாடல் 25 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பாடல். அது தமிழில் இப்போது உங்களோடு கூட வழங்க இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் வெளிச்சம் இருளின் நடுவிலே எங்கள் நாட்டிலே உதிக்கட்டும். இயேசுவே ஒளி வீசும் என்று ஜெபத்தோடு பாடுகிற ஒரு பாடல்.
இருள் விட்டு உந்தன் பிரகாசம் கிருபையால் உந்தன் வெளிச்சத்தில் சேர்வோம். இருதயால் சோதியும் இருட்டினை விரட்டும் இயேசுவே ஒளி வீசும். இயேசுவே ஒளி வீசும். இயேசுவே ஒளி வீசும். எங்கள் நாட்டை உம்மொழியால் நிரப்பும். பற்றி எரியட்டும் எங்கள் வாழ்க்கை யாவும். திருவை இரக்கத்தின் வெள்ளத்தாலும் தேசம் நிரம்பச் செய்யும். உம் வாழ்வை அனுப்புமே. இயேசுவே ஒளி வீசும். இயேசுவே ஒளி வீசும். எங்கள் நாட்டை உம் ஒளியால் நிரப்பும். பற்றி எரியட்டும் எங்கள் வாழ்க்கை யாவும். கிருபை இரக்கத்தின் வெள்ளத்தால் தேசம் நிரம்பச் செய்யும். உம் வார்த்தையை அனுப்புமே. இயேசுவே ஒளி வீசும். நாம் சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். ஆராதனை என்று சொல்லும்போது ஆண்டவர் யார் என்பதை அறிக்கை செய்வது, அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை அறிக்கை செய்வது, அது மட்டுமல்லாமல் நான் யார் என்பதை ஆராய்ந்து பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரத்திலே ஜெபம் செய்வது. இப்படித்தான் சுருக்கமாக சொல்லலாம். ஆராதனை என்பது ஆண்டவரை பற்றியது, ஆண்டவர் யார் என்பதை சொல்வதை பற்றியது. இந்த லாக்டவுன் காலங்களில் நாம் நம்மை பற்றி அதிகமாக ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரை பற்றி அதிகமாக சிந்திக்க, தியானிக்க நமக்கு ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் இதை குறித்து வருத்தப்படாதபடிக்கு ஆண்டவரோடு கூட செலவிட அதிக நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், வீட்டிலே இருக்க வைத்திருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் யார் என்பதை சொல்லி நாம் பாடும்போது அவருக்கு ஆராதனை செய்கிறோம். இயேசுவே ஆண்டவர், அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். நாம் மரணத்தை குறித்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மரணத்தை ஜெயித்தவர், நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறவர். ஆகவே ஆண்டவர் நாம் துதித்து பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும், அவரே ஆண்டவர் என்று. இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். முழங்கால் முடங்கும், நாவு அறிக்கை செய்யும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே
ஜீவிக்கிறவராக இருக்கிறபடியால் என்னுடைய வாழ்வு என்றும் இன்பமாகவே இருக்கிறது என்கிற பாடல். இது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது. அதோடு கூட ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு அருமையான பாடல். என்பதை நாம் பார்க்கும்போது நாம் யார் என்பதும் நமக்கு புரிகிறது. ஏசாயா பரலோக தரிசனத்தை காண்கிறான். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் ஆண்டவரை துதிக்கிறதை கேட்கும்போது நான் அசுத்த நாவுள்ள ஒரு மனிதன் என்று அவன் தன்னை அறிக்கையிடுகிறான். நாமும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் வாக்கு பண்ணினவர், மாறாதவர் என்று பார்த்தோம். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் சுத்தம் விரும்புகிறார். ஆனால் அவர் விரும்பாத அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? நானே உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்கிறது. நம்மாலே நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. ஆகவேதான் நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்தது இல்லை. உங்களுடைய அன்பை, கல்வாரி அன்பை நோக்கி நான் வரும்போது நீர் என்னை சுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிற அந்த ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனைகளை முடிக்க இருக்கிறோம்.
காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் உயிருள்ள கர்த்தர், உயிர் தெழுந்த கர்த்தர், எங்களை ஆட்சி செய்கிற கர்த்தர். நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு பயமில்லை என்று நாங்கள் கண்டுகொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய காலம் உம்முடைய கரங்களில் இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்கிறோம். நீரே எங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தராகவும் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் சொந்த முயற்சினால் நாங்கள் பரிசுத்தர்கள் ஆகுவதோ உமக்கு பிரியமாக வாழ்வதோ முடியாது என்பதை அறிந்தவர்களாக உம்முடைய கிருபையை நாடி, உம்முடைய இரக்கத்தையே நாடி உம்முடைய கிருபாசன தண்டையில் வருகிறோம். எங்களை சுத்தம் பண்ணும். எங்களை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். எங்களை சுத்தம் பண்ணி எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக அந்த உலகத்தில் சென்று வாழத்தக்கதாக ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு இந்த மாஸ் மீடியா வழியாக நாம் எல்லாம் தொடர்பு கொள்ளும்படியாகவும் நம்முடைய இல்லங்களிலிருந்தே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாகவும் இந்த நாட்கள் நமக்கென்று அமைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்றபடி நம்ம அதை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் எங்கிருந்தாலும் தொழுது கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒருவேளை இந்த நாளிலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற தலைப்பு திருவிருந்தை குறித்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆனால் திருவிருந்தை குறித்து பகிர்ந்து கொண்டாலும் எங்கள் இல்லங்களிலிருந்து திருவிருந்தை பெற இயலாதே என்ற உணர்வு உங்களுக்குள் வரலாம். இதை போன்றுதான் ஒரு காலம் இருந்தது. அது என்னவென்றால், ஜெர்மனியில் உள்ள நாசி படை வீரர்கள் யூதர்களை முற்றிலுமாக சிறைபிடித்து லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்துக் கொண்டார்கள். லட்சக்கணக்கான யூதர்களை ஒரே கேம்பில் தங்க வைத்து அவளை மிகவும் நெருக்கடிக்குள்ளாகி மன முறிவுக்குள்ளாகி அவள் சாகும் அளவுக்கு அவளை துயரப்படுத்தினார்கள். அவ்வாறு துயரப்படுத்தி கொண்டிருந்த போது யூத இனத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்களும் அடைக்கப்பட்டார்கள். குறிப்பாக குருக்களும் இந்த நாசிகளால் பிடிக்கப்பட்டு அவள் அடைக்கப்பட்டார்கள் கேம்ப்களிலே. இந்த குருவானவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும், நாம் இந்த சிறைச்சாலையின் கம்பிகளுக்குள்ளே அடைபட்டு கிடந்தாலும் திருவிருந்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்று எண்ணம் வரும். ஆகவே இரவு வேளையிலே அந்த நாசிய படை வீரர்கள் எல்லாம் தூங்கின பின்பு மெதுவாக இந்த குருக்கள் எல்லாரும் மெதுவாக வந்து ஒரு இடத்தில் கூடுவார்களாம். கூடிவிட்டு இவர்கள் மறைத்து வைத்திருக்கிற ஸ்ட்ரோலை எடுத்து போட்டுக்கொள்வார்களாம். அங்கிருக்கிற பிரெட் துண்டை எடுத்து அவர்கள் ஜெபித்து அதை எவ்வளவுக்கு துண்டு துண்டாக பிக்க வேண்டுமோ
அவ்வளவு சிறிய சிறிய துண்டுகளாக பிய்த்து அங்கிருக்கிற மக்களுக்கு அதை ரகசியமாக பகிர்ந்து கொள்வார்களாம். அப்பொழுது சொல்லலாம், ஆண்டவரே, நீர் துன்புறுத்தப்பட்டீர், நீர் வேதனைகளை அனுபவித்தீர். இந்த நாட்களிலே நாங்களும் இந்த துன்பங்களை, இந்த வேதனைகளை அனுபவிக்கும் போது அதை தாங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கும் ஒரு புது வாழ்வை தருவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்வார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்துடைய துவக்கமே துன்பத்தின் நடுவிலிருந்து தான் பிறந்தது. பஸ்கா என்று சொல்ற பண்டிகையை கொண்டாடினார்கள். இதற்காகவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனம் என்பது மிகவும் துயரத்தை கொடுத்தது. இவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கென்று பட்டணங்களை கட்டும்படியாகவும், செங்கல்களை செய்யும்படியாகவும், சாந்துகளை செய்யும்படியாகவும் மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கஷ்டத்தின் மேல் கஷ்டம். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். யோசித்து பார்த்தான் பார்வோன், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்தான். ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொன்று விடுங்கள் என்று அங்குள்ள செவிலியர்களுக்கு கட்டளை போட்டான். ஆனாலும் யூத ஜனங்கள் பெருகிக் கொண்டார்கள். பார்த்தான், இனி ஒரு முடிவு பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த யூத ஜனங்களை ஒடுக்குவதற்காக ஆண் குழந்தைகளை பிறந்தால் நைல் நதியிலே வீசிவிடுங்கள் என்று சொன்னான். அந்த நைல் நதியில் உள்ள முதலைகள் பிள்ளைகளை சாப்பிடட்டும் என்று சொன்னான். எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது துயரத்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்தான். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் பலர் பலவிதமான துன்பத்துக்குள்ளாக இருக்கலாம், பலவிதமான நெருக்கடிக்குள் இருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்திலே நீங்கள் சீர்குலைந்து போயிருக்கலாம், உங்கள் வியாபாரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். இல்லை என்றால் வியாதியிலே நாம் மடிந்து போவோமோ என்று சொல்லி பயத்தோடு அச்சத்தோடு இருக்கலாம். இல்லை என்றால் பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளா இருக்கலாம். கோர்ட் கேஸ் என்று சொல்லி நீங்கள் நீதிமன்ற வாசலிலே படுத்து கிடக்கலாம். ஆனால் உங்கள் பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொடுக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்ய போகிறார். புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படித்தான் நெருக்கங்கள், நெருக்கத்துக்கு மேல் நெருக்கம். எப்படியாவது இந்த ஜனத்தை அழித்து விடுவதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த துயரத்துக்கு மத்தியிலே, அந்த கண்ணீருக்கு மத்தியிலே, அந்த வேதனைக்கு மத்தியிலே ஒரு விடுதலை வாழ்வை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து உங்கள் வீட்டுடைய நிலைக்காரர்கள் எல்லாவற்றையும் பூசி கொள்ளுங்கள். இரவு வேளையிலே தேவதன் வருவான். வரும்போது யார் யார் வீடுகளிலே நிலைக்காரர்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். யார் யாருடைய இல்லங்களிலே இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீடுகளிலே மிகப்பெரிய அழிவு உண்டாகும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய முதல் பிள்ளைகள் இறந்து போவார்கள் என்று சொன்னார். அதே வண்ணமாக ஆட்டுக்குட்டி எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இரத்தத்தை நிலைக்காலிலே பூசினார்கள். இரவேளை தேவதன் கடந்து வருகிறான். ஒரு மிகப்பெரிய சங்காரம் எகிப்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே கடந்து மக்களுக்கு மத்தியிலே கடந்து வரும்போது எந்த விதமான துன்பங்கள் ஏற்படவில்லை. ராத்திரி வேளையிலே ஒரே அலறல், ஒரே கூக்குரல், ஐயோ என் பிள்ளை இறந்து போனானே, என் ஆடு இறந்து விட்டதே, என் மாடு இறந்து விட்டது என்று சொல்லி ஒரே கூக்குரல். ஆண்டவர் சொல்கிறார், கிளம்புங்கள், இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கள், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை எழுப்புகிறார். மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். ஒரு விடுதலை வாழ்வை பெறுகிறார்கள். இந்த விடுதலை வாழ்வு பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, இரத்தமானது பூசப்படுகிறது. இந்த நிகழ்வை ஒவ்வொரு வருடமும்
ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசரித்தார்கள். காரணம், துன்பத்திலிருந்து, வேதனையின் அனுபவத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட வாழ்விலிருந்து, நொறுக்கப்பட்ட ஜீவனிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரே, அந்த வாழ்வை நினைத்துதான் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எருசலேமிலே பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள். இயேசுவானவரும் அவருடைய சிஷ்யர்களும் கூட இதே வண்ணமாகத்தான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப் போகிறார்கள். ஆனால் பஸ்கா அன்று இயேசுவானவரே அடிக்கப்படுகிறார். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை, மாறாக இயேசு அடிக்கப்படுகிறார். எதற்காக? இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்பதற்காக, இந்த உலகத்தில் துன்பத்திருக்கிற மக்களுடைய வாழ்விலிருந்து விடுதலை செய்வதற்காக, கண்ணீரோடு வாழ்கிற மக்களுடைய கண்ணீரிலிருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு கல்வாரி சிலுவிலே நமக்காக உடைக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அவருடைய இரத்தமெல்லாம் நமக்குள்ளாக சிந்தினது. இந்த சம்பவம் எருசலேமில் நடக்கிறது. எருசலேமிலே அநேக சிஷ்யர்கள் இயேசுவுக்கு பின்னாக போனார்கள். இயேசுவுக்கு பின்னாக 12 சிஷ்யர்கள் மாத்திரமல்ல, அநேக சிஷ்யர்கள் இயேசுவுக்கு பின்னாக பஸ்காவை ஆசரிக்க போனார்கள். ஆனால் இயேசுவோ பஸ்கா பலி போன்று அவர் மரித்து போய்விட்டார். எல்லாருக்கும் ஒரே துயரம். சிஷ்யர்களெல்லாம் அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். மேல் அறையிலே உட்கார்ந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன ஆகுமோ என்று சொல்லி. ஆனால் 3 நாள் கழித்து இயேசு உயிரோடு எழுந்துவிட்டார் என்ற செய்தி வருகிறது. இந்த செய்தியை மரியாள் சொல்லுகிறாள், நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லி. ஆனால் சீஷர்களுக்கு நம்ப முடியவில்லை. ஓடிப்போர்கள் இயேசுவின் கல்லறையிலே இயேசுவை காண முடியவில்லை. ஆனால் திறந்திருக்கிறது, இயேசுவை காண முடியவில்லை. சீஷர்களுக்கு ஒரே குழப்பம், இயேசுவை காண முடியவில்லை. பெண்கள் சொல்றார்கள், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், நாங்கள் கண்டோம், தரிசித்தோம், அவருடைய பாதங்களை தழுவினோம் என்று சொல்றார் என்று சொல்லி ஒரே குழப்பம். அப்பொழுது 2 சிஷ்யர்கள் எம்மாவூர் என்று சொல்ற ஊருக்கு எதிராக கடந்து போகிறதை லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை இப்பொழுது வாசி கேட்போம். அங்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்தான் பார்க்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இது எங்கே நடக்கிறது? எம்மாவூருக்கு 2 சிஷ்யர்கள் போகிறார்கள் எருசலேமிலிருந்து. அவர்களுக்கு இயேசு உயிரோடு எழுந்ததை அவர்கள் பார்க்கவில்லை, நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் கேள்விப்படுகிறார்கள், விசுவாசிக்க முடியவில்லை, நம்ப முடியவில்லை. ஆனால் துயரத்தோடு கூட 2 பேரும் எம்மாவூருக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் போது இயேசுவானவர் அவர்களோடு கூட போகிறார், அவர்களுக்கு அருகிலே போகிறார். அவர்கள் துக்கத்தோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? உங்க முகத்தை பார்த்தா ஒரே துக்கமா இருக்குதே, நீங்க பேசிக்கொள்ற பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கீங்களே, எதை குறித்து பேசுகிறீர்கள்? உங்கள் வருத்தத்துக்கு காரணம் என்ன? உங்க துக்கத்துக்கு காரணம் என்ன? இயேசுவானவர் அவர்களோடு வினவுகிறார். அவர்கள் சொல்றார்கள், ஐயா நீர் அந்நியரா? நான் நசரா இயேசுவை குறித்து பேசுறையா. இயேசு பெரிய தீர்க்கதரிசி நினைத்தோம், அநேக அற்புதங்கள் செய்ய பார்த்தோம், அவர் அதிசயங்களை செய்யலாம் பார்த்திருக்கிறோம், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி சீஷர்கள் சொல்றார்கள், நான் பார்க்கவில்லை ஐயா, வருத்தத்தோடு போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயணத்திலே
இயேசு கூடவே செல்கிறார். ஆனால் இயேசுவையோ அவர்கள் பார்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்களும் பலவிதமான துன்பத்திலே பலவிதமான பிரச்சனைகளோடு கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக உங்கள் செல்போனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் தனிமையாய் வாழ்கிறேனே, என்னை யாரும் நேசிக்கவில்லையே, என்னுடைய பிள்ளைகள்லாம் என்னை கண்டுகொள்வதில்லையே, அந்த வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேனே என்று சொல்லி தவிக்கிறீர்களா? உங்கள் கண்ணீர், உங்களுடைய பிரச்சனை என்பது தாங்க முடியாத பிரச்சனை, யாரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி தவிக்கிறீர்களா? உங்கள் வேதனைகளை புரிந்து கொள்கிற ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வேதனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நமக்குத்தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதில்லை. பிரியமானவளே, அந்த ஆண்டவர் நம்மோடு விட இருக்கிறார். சிலுவையில் மரித்த ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ள இருக்கிறார். ஒரு அழகான பாடல் இருக்கிறது. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர்தான் உன் படுக்கையோ, கலங்காதே, மன்னன் இயேசு பார். கல்வாரி மேற்றினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லவோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து உங்களை அணைக்க துடிக்கிறார். பிரியமானவளே, இப்பொழுது ஆண்டுடைய கரங்களிலே, சுவாமி, என் துன்பத்து மத்தியில் நீ எங்கூட இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட பாடுவோமா? வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீரான் உங்கள் படுக்கையோ, கலங்காதே, மன்னன் இயேசு பார். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலையேன், கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தனிமையிலே புலம்புகிறீர்களோ? ஆண்டவர் பலவில்லை நம்மோடு இருப்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதே போன்றுதான் இந்த சீஷர்களும் புரிந்து கொள்ளாமல், இயேசு தங்களோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளாமல் தவிக்கிறார்கள். பலவேளை இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு தான் உயிரோடு என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார். அப்போ தான் புரிந்து கொள்கிறாங்க. குறிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இயேசுவானவர் தான் உயிரோடு என்பதை சீஷர்கள் உணர்ந்து கொள்ளாத போது குறிப்பாக உணர்த்துகிறதை பார்க்கலாம். லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என் கால்களையும் தொட்டு பாருங்கள். என்னொரு மொழி தொட்டு பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து, நான் தான் என்பதை தொட்டு பாருங்கள். நான் உங்களோடு இருக்கிறதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? தொட்டு பாருங்கள். அப்பதான் சொல்றாங்க, ஐயோ ஆண்டவரே நீதான் ஐயா என்று சொல்றாங்க. இன்னொரு தருணத்திலே யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கிறாள் மரியாள். அவளை பார்த்து நினைக்கிறாள், அவள் தோட்டக்கார் என்று. ஐயா தோட்டக்காரரே, நீ இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு உண்டானால் தயவு செய்து சொல்லும் என்று கேட்கிறாள். அப்பொழுது இயேசுவானவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 16ஆம் வசனம்.
இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்று சொல்ல பேரு சொல்ல கூப்பிடாரு. மரியாளே, நீ தோட்டக்காரன் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? மரியாளே, குறிப்பாக பேர் சொல்லி அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சியின் முன்பாக நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய பெயர்களையும் பேர் சொல்லி அழைக்கிறார். டேவிட், ஜான், ரூத், ஒவ்வொருடைய பெயர்களையும் சொல்லி சொல்லி அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்காமல் நம்புவதற்கு மறுத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், மரியாளே. உடனே தான் பார்க்கிறா. வேதம் சொல்லுது, அவள் திரும்பி போதகரே ரபுனி என்று சொன்னாள். அப்பொழுதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை புரிந்து கொள்கிறாள். யோவான் 21:6 கூட அங்கே கூட இயேசுவானவரை சிஷ்யர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசிக்க கேட்போமா? அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இயேசுவாமி கடற்கரைந்து கொண்டிருக்கிறார். சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. படகுல வாராங்க, ஒண்ணுமே பிடிக்க முடியல. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்கள் படகுக்கு வலப்புறத்திலே உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொன்னே திரளான மீன்கள் கிடைக்கிறது. திரளான மீன்களை கிடைத்த உடனே இழுக்க முடியாமல் வருகிறார்கள். அப்பொழுதுதான் பேதுரு புரிந்து கொள்கிறான், ஒருவேளை நானும் கூட இயேசுவை அழைக்கும் போது நான் ஒன்றும் இல்லாமல் கரையில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் இயேசுவை சொன்னாரு, உன் படகுக்கு வலப்புறமாக உடைய வலையை போடுப்பான்னு சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தையை கேட்டு நான் போன போது திரளான மீன்கள் கிடைத்தது. இப்பொழுதும் அதே வார்த்தையை கேட்கிறேனே என்று சொல்லி யோசிக்கும் போதே பக்கத்துல யோவான் சொல்லுகிறான். என்ன சொல்றேன் தெரியுமா? வாசி கேட்போமா? இயேசுக்கு அன்பா இந்த சீஷன் பேதுருவை நோக்கி அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்றான். குறிப்பாக இயேசுவை உணர்த்தி காட்டுகிறான். அப்பொழுதுதான் பேதுரு ஆண்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, நீங்களும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்க முடியாமல் நம்ப முடியாமல் தவிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் அருகில் இருந்து கொண்டு சொல்றார், மரியாளே. உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுகிறார். நான் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாதனால்தான், ஆண்டவரை எளிதாக நம்ப முடியாதனால்தான் ஆண்டவரும் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தி கொடுத்தார். லூக்கா நற்செய்தி நூல் 24:25 பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வாறு இந்த திருவிருந்து வழியாக தம்மை வெளிப்படுத்தார் என்பதை அழகாக சொல்லப்படுகிறது. லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் சொன்னாரு, உங்களால என் வார்த்தையை சொன்னா உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல. எத்தனையோ வார்த்தை சொல்லி புரிஞ்சுக்க முடியல. ஆனால் 24:30 வாசிக்க கேட்போம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் சொன்னாரு, என்னை நினைக்கும்படி இதை செய்யுங்கள், நான் வருமளவும் இதை செய்யுங்கள். எதற்காக தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. என்னை அப்படி சொல்கிறார். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாத எம்மாவூர் சீஷர்களோட போன ஆண்டவர் இறுதியாக வீட்டுக்குள் போன போது அவர் அப்பத்தை எடுத்து அவளுக்கு முன்பாக அதை ஆசீர்வதித்து அதை பிட்டார். பாருங்க, அவருடைய கண்கள் திறந்தது. ஐயோ, இது இயேசு அல்லவா, நம் இரட்சகர் அல்லவா, நம் மீட்பர் அல்லவா? அதை தெரியாமல் இவ்வளவு நேரமாக அவரிடத்திலேயே வருத்தப்பட்டு கொண்டமே, அந்த இயேசுவிடத்திலேயே இயேசுவை குறித்து துக்கத்தோடு பகிர்ந்து கொண்டமே என்று கதறுகிறார்கள். ஐயோ என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆண்டவர் மறைந்து போய்விடுகிறார். சந்தோஷம் தாங்க முடியல.
ஆண்டவர் உயிரோடு இருக்கார் நம்பிக்கை அவர்களுக்குள்ள வந்தது. உடனடியாக இந்த ராத்திரி வேளையிலேயே மீண்டுமாக எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு நடந்து ஓடினார்கள். நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசுவை கண்டோம் என்று சொல்லி சீஷர்களுக்கு அறிவிப்பதற்காக ஓடி போகிறார்கள். அங்கு போனால் அங்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. அங்கே பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார் என்று மகிழ்ச்சி அங்கேயும் ததும்பி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சீஷைகள் திருவிருந்தில் தான் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள். இந்த அப்பத்தை பிட்டு என்று சொல்ற வார்த்தையானது திருமறையிலே நற்கரணைக்கு ஒப்புமையாக கொடுக்கப்பட்டிருப்பதை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அப்பத்தை பிட்குதலையும் ஜெபமணிதலையும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடியிருந்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா. இங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிற இதே வார்த்தை தான் இங்கே எம்மாவிற்கு போன சீஷர்கள் மத்தியிலே இயேசுவானவர் அப்பம் பிட்கையில் என்று சொல்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நற்கருணைக்கு ஒப்புமையான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் இயேசுவானவர் நற்கருணையின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். உங்களோடு இருக்கிறேன். துன்பத்தோடு இருக்கிற அந்த சீஷர்களுக்கு மத்தியிலே இயேசு உயிரோடு இருக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தி உற்சாகப்படுத்துவது போல் இந்த நாளிலேயும் துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு அருகில் நின்று கொண்டு ஆண்டவர் சொல்லார், நான் இன்றும் ஜீவனுள்ளாக இருக்கிறேன், இன்றும் உயிரோடு இருக்கிறேன், உன் காரியத்திலே உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவிலே அலெக்ஸ் என்று சொல்ற ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தார். அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் 1912ஆம் வருஷத்திலே அவருடைய சிறப்பான பணிகளுக்காக நோபல் பரிசு பெற்றுக்கொண்டார். அவருக்கு ஒரு ஆர்வம், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நற்கருணை வரும்போது ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றார்களே, அதை குறித்து அவர் தீவிரமாக யோசித்தார். ஆண்டவர் உண்மையிலே இந்த வியாதிப்பட்டவர்கள் திருவிருந்தை பெறும்போது சுகம் பெற முடியுமா என்று சொல்லி ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அதற்காக 1940ஆம் வருஷத்திலே லூர்து என்று சொல்ற ஒரு பட்டணத்துக்கு போனார். அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் என்பது அநேக வியாதியஸ்தர்கள் அந்த ஆலயத்தில் வந்து திருவிருந்தை பெற்றுக்கொள்வது வழக்கம். வியாதிப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு அருகிலே அவர்கள் நாற்காலியில் போட்டு அமர்ந்திருப்பார்கள். அங்குள்ள குருக்கள் திருவிருந்தை அந்த வியாதிப்பட்ட மக்களுக்கு வெளியே வந்து பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு நாள் அந்த அலெக்ஸ் காரன் என்று சொல்ற அந்த மருத்துவர் பார்த்து கொண்டார். அந்த ஆலயத்திற்கு முன்பாக ஒரு பெரிய கட்டியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி குற்றுயிராக இருந்தாள். அவளும் திருவிருந்தை பெற்றுக்கொண்டாள். யோசித்து பார்த்தார், இந்த பெண்மணியும் சில நாட்களுக்குள்ளாக மறிக்கப் போகிறாள், திருவிருந்தை பெற்றுக்கொள்கிறாள், இவளுக்கு என்ன நிகழ்வு என்று பார்ப்போம் என்று தொடர்ச்சியாக அவளை பார்த்து கொண்டார். அந்த பெண்மணியோ எப்பொழுதெல்லாம் திருவிருந்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திருவிருந்தை ஏந்துவாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகம் தாரும், எனக்கும் ஒரு விடுதலையை தாரும், நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், நான் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி புலம்பிக் கொண்டே திருவிருந்தை பெற்றுக்கொள்வார். இந்த டாக்டர் அலெக்ஸ் அவரை பார்த்து கொண்டே இருந்தாள். இன்னும் கொஞ்ச நாளில் சாகப் போகிறாள் என்பதை அவர் உறுதி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் அவருடைய கழுத்திலிருந்து கட்டி அப்படியே உடைந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆரம்பித்தது. முற்றிலுமாக சுகம் பெற்றுவிட்டது. டாக்டர் அலெக்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம். இது நற்கருணை வழியாக கூட ஜனங்கள் சுகம் பெறுகிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இது கடவுளுடைய பிரசன்னம், இது கடவுள் இங்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அவரும் அந்த நாளிலே அங்கீகரித்துக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, நீங்க எந்த சூழலில் இருந்தாலும் திருவிருந்திலே ஆண்டவர்
தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது யாராயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் தம்முடைய வல்லமையான செயல்களையும் செய்து கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலேயும் ஜெபவிலே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருங்கள். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வராக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து அர்ப்பணிப்பின் பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 437வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 151வது பாடல். பாவி இன்றே திரும்பாயோ, நேச ஆவியின் சத்தம் கேளாயோ. கீதங்களும் கீர்த்தனைகளும் 437வது பாடல். இப்போது நம்மையும் நம்முடைய கரத்தின் ஆசீர்வாதங்களையும் தேவனுக்கென்று காணிக்கையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவரையே நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சாமி, நான் உங்கள் சமூகத்தின்பாக நிற்கிறேன் சாமி, என்னை கிருபையாக கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுவார். ஆண்டவர் எவ்வாறு எம்மாவருக்கு போன சிஷ்யர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினாரோ அதே ஆண்டவர் உங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துவதற்கு சித்தமாக இருக்கிறார். உங்களுடைய துயரமான சூழலுக்கு மத்தியிலே கர்த்தர் கடந்து வருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என்னையும் நோக்கி பாரும் என்று சொல்லுவோம்.
நமக்கு வாழ்வு தருவதற்காகவே கடந்து வந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில் உங்கள் சமூகத்திலே ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லாருடைய நிலைமைகளையும் புரிந்து கொள்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் கர்த்தாவே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கண்ட ஆண்டவர் நீர். அவருடைய கண்ணீரை பார்த்த ஆண்டவர் நீர். அவருடைய கசப்பான அனுபவத்தை மாற்றின தேவன் நீர். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றி மக்களை வாழ்வித்த தேவன் நீர் ஐயா. இந்த வேளையிலும் யார் யாரெல்லாம் மாறாவின் கசப்பை போன்று வாழ்க்கையிலே துன்பத்தின் ஊடாக போய்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் கசப்பாய் காணப்படுதே, எனக்கு நிகழ்கிற அனுபவங்கள் எல்லாம் எனக்கு துன்பமாயிருக்கிறதே, என்னுடைய வீட்டில் நடைபெற எல்லா காரியங்களும் எனக்கு விரோதமாக இருக்கிறதே, என்னுடைய தொழிலில் நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பார்ப்பீராக சுவாமி. நகோமி என்று சொன்ன போல என் வாழ்க்கை கசப்பா இருக்கிறது, என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழைங்கள் என்று சொல்லி தன்னுடைய கசப்புடைய உச்ச கட்டத்தில் இருந்தது போல யார் யாரெல்லாம் வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, பரலோகத்தின் ஆண்டவரே, அவள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேங்க தாவே. என் தேவனாகிய கர்த்ததாமே, உம்முடைய திரு இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி, எங்களுக்காக உம்முடைய உதிரத்தெல்லாம் கல்வாரி சிலுவிலே சிந்தி எங்களுடைய வாழ்வை, கசப்பான வாழ்வை மதுரமாய் மாற்றும்படியாக ஊற்றுண்ட பரிமள தைலமாக ஊற்றப்பட்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்வையும் எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வை எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் முதல் பிள்ளைகளை ஒவ்வொருடைய வாழ்வை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பலவிதமான சூழல்களினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுடைய வேதனைகள் எல்லாம் இந்த நாட்களை மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களை தொடட்டும் அப்பா. தேவனுக்கு நீராக தன்னுடைய பிள்ளைகள் திரும்பட்டும் ஆண்டவரே. பல பிள்ளைகள் என்று ஆண்டவரே முற்றிலுமாக தேவனை மறந்த பிள்ளைகளாக, கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதற்கு விருப்பமற்ற மக்களாக, தேவனை அறிந்து கொள்ள விருப்பமற்ற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய வாழ்விலே கர்த்தர் தாம் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வை மக்களிலே திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு வயதிலே தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் தேவனுக்கு உண்மையோடு வாழ்ற வாழ்வையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்களிலே செல்போனுக்கும் வலைத்தளங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்வையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இருட்டு அறைக்குள்ளே மூடி கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வாழ்வை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரே தன்னுடைய நேரத்தெல்லாம் விரயம் என்ற பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வை மாற்றும்படியாக ஜெபிக்குங்க தாவே. ஆண்டவரே, உலகத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கண்களை திறந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். நிஜ வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். மாயான உலகத்துக்குள்ளே தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஜெபிங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாருடைய உதவியும் கிடைக்காமல் தவிக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனமுள்ள மக்களை எழுப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற சாமி. பிள்ளைகள் அவர்கள் மீது கரிசனை செலுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் நிமித்தமாக உங்க சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியுள்ள மக்களுக்கும் கர்த்தர் தாமே விடுதலை வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதிகள் கொடிய வியாதிகள் இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்து தள்ளுமுழலே குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே, இயேசுவின் காயப்பட்ட கரங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அருள்நாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தில் பிரசன்னமாக்கி ஒரு சமாதானம் கட்டிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை பற்றி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து இந்த ஆராதனை நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனையும் 481வது பாடலை பாடுவோம். வாழ்க சிலுவையை வாழ்க பாரமற்ற பாரமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 481வது பாடல். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் எங்களை உம்மை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு திருவிருந்தை நாங்கள் பெறும்போதும் அப்பத்தை பிற்கும் போதும் உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை வழியாக தொடர்ந்து ஜனங்கள் உம்மை சிந்திக்கவும் உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் உம்மை கண்டுகொள்ளவும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். துன்பத்தோடும் துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுத்து நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லி பலப்படுத்த ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமானத்தோடே சென்று வாருங்கள்.